இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி இந்த நேரத்தில் கூட உங்களோட வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி 130ஆம் சங்கீதம் 1 நாம் வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையில் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஆழத்தில் போயிருக்கலாம். பாவமான ஜீவியமாக இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நேராக நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது, கர்த்தருடைய மீட்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதங்களை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். பாருங்க, இதில் 2 பேரை குறித்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, யோனா தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லின வார்த்தை என்ன? நீ என்ன பண்ணு, கிளம்பி நினிவேக்கு போய் அவங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லு என்று சொல்லி கர்த்தர் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணுறார்? யோனாவை நினிவேக்கு போக சொல்கிறார். ஆனால் நினிவேக்கு போகாமல் யோனா தர்சீசுக்கு பிரயாணம் பண்ணி போகிறார். அந்த சூழ்நிலையில் பாருங்கள், சில நேரங்கள் இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியமாக போய் முடியுது. எப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்காதபடி, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்காமல் தர்சீசுக்கு போகிறாரு. அங்கே போகிற வழியில் அவருக்கு ஏற்படுகிற பிரச்சனை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஏன்னா அது மரணத்தின் விளிம்பில் கொண்டு போய் விட்டுருச்சு. அவர் ரொம்ப ஆழமாக போயிட்டார். எப்படி ஆழமாக போயிட்டார் அப்படின்னு சொன்னால், கடலுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அவங்கள தூக்கி போட்டுடுறாங்க. கடைசியில் எங்கே போகிறாரு? மீன் வயிற்றுக்குள்ளே போய் இருக்கிறாரு. அப்போது ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரை கூப்பிடுறாரு. இதில் என்னென்னா, இவர் போக நினச்ச இடம் ஒன்று, ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் பாருங்கள், நீங்கள் அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் அக்கிரமத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க மீட்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் பாவத்தில் இருக்கலாம், எந்த சூழ்நிலை ரொம்ப ஆழமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இதில் பாருங்கள், யோனா அப்போ கூட 3 நாள் வயிற்றில் இருக்கிறார். மீன் வயிற்றில் இருக்கும்போது அப்போ தான் என்ன பண்ணுறாரு? 2வது வசனம் சொல்லியிருக்கு பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, அவர் இருக்கிற இடம் எங்கே இருக்குது? ஆழம். பாருங்க, 3வது வசனம் சொல்லுது, சமுத்திரத்தின் நடுமயம் ஆகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டு உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. பாருங்க, அப்போ அவர் ஆழத்தில் இருக்கிறான்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு? சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே. ரொம்ப ஆழத்தில் அவர் போயிட்டாரு. ஆனால் அந்த ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அது என்னன்னா, ஒன் ஷுட் ரியலைஸ், ஆண்டவர் விட்டு தூரம் எப்படி போறாங்க, ஆண்டவர் விட்டு எப்படி ஆழமான ஒரு சிச்சுவேஷன்ல சூழ்நிலை ரொம்ப ரொம்ப அந்த ஆழத்திலிருந்து உங்களை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்களா, இல்லை ஆண்டவரை கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு மீட்பை தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நம்ம சங்கீதத்துக்கு வருவோம். பாருங்கள், சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கு? 130ஆம் சங்கீதத்தில், ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு மது செவிகள் கவனித்திருப்பதாக அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்குது. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்கள் எல்லாம் கவனித்திருப்பதனால் நான் நிலை நிற்க முடியாது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அப்படின்னா, யார் ஆண்டவர் விட்டு போயிட்டோன்ற அந்த பயம் ரியலைஸ் பண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்களோ, நிச்சயமாக அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். சரிங்களா? இன்னும் 5வது வசனம் சொல்லுவோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையே நம்பி இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை நமக்கு அநேக நேரத்தில் வருது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளியாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளியாத வார்த்தை சில நேரம் நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம நம்ம வேற ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் வார்த்தை சில நேரம் வரும்பொழுதும் நமக்கு உணர்வு வருகிறது இல்லை.
அக்கிரமத்தோடு ஆண்டுக்கு முன்னாடி நிலை நிற்க முடியாது. நீ ஆண்டுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்க ஆழத்துல போக வேண்டியதுதான். சூழ்நிலை ரொம்ப நெருக்கமாயிரும். சூழ்நிலை உங்களை பாதிப்புக்கு நேரம் கொண்டு போகும். சூழ்நிலை ஒரு சில நேரங்களில் மரணத்துக்கே கொண்டு போகும். நான் சொல்றேன், யோனா ஒரு வேளை அன்னைக்கு 3 நாள் மீன் வயிற்றுல ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா, கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்தா மரணம் நேரிட்டு இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆழத்துல இருக்கிறீங்களா, பாவத்துல இருக்கிறீங்களா, இல்லை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களில் நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆழத்திலிருந்து கூப்பிடு, ரியலைஸ் பண்ணி கூப்பிட ஆரம்பிங்க. இன்னொரு மனுஷனை குறித்து கூட நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் அந்தி சந்தி மத்தியானம் எப்பொழுதும் ஆண்டவரோட ஜெபத்தில் இருக்கிறார். தானியேல் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன், ஆண்டவருடைய பேச்சை கேட்கிற ஒரு ஆளு, எதுனாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிற ஒரு மனுஷன். அவருக்கும் ஒரு சூழ்நிலை வருது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற மனுஷனுக்கும் கேட்காத மனுஷனுக்கும் 2 பேருக்குமே மீட்பு உண்டு. ஆனா அதுல நமக்கு இன்னைக்கு ஒரு உணர்வு வரணுன்றதுக்காக யோனாவை போல ஒரு ஆழத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகணும்னு சொல்லி நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக சொல்றேன். தானியேலுக்கு பாருங்க, சிங்க கேபில தூக்கி போடும்போது சிங்கங்கள் எதுவுமே செய்ய முடியல. சிங்கம் எதுவுமே செய்ய முடியல. ஏன்? ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன் தானியேல். சூழ்நிலை 2 பேருக்குமே வருது. கேட்கிற மனுஷனுக்கும் வருது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத மனுஷனுக்கும் வருகிறது. ஆண்டவருக்கு ஏற்றவாறு நடக்கிற மனுஷர்களுக்கும் சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை தான் வருது. ஆனா அந்த சூழ்நிலையை பார்த்து அஞ்சுகிற மனுஷன் தானியேல் அல்ல. சிங்க கேபி பாருங்க, சிங்கத்து கேபிக்குள்ள போட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வைல்டு இல்லை, அது ரொம்ப வைல்டு அனிமல். அது என்ன வேணா செய்யும். இவரும் மரணத்துக்குள்ள தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் ஆனால் நான் மறிக்கலை. ஆனால் யோனாவும் மரணத்துக்குரிய சூழ்நிலைக்குள்ள தான் போறாரு, அவரும் மறிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் உணர்வுள்ள இருதயம் அவருக்கு வருது. ஏன் மறிக்கலன்னு சொன்னா ஆண்டவர் அந்த ஆழத்துல இருந்து கூப்பிடுறா. நீங்க எவ்வளவு ஆழத்துல நீங்க இருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் இந்த ஆழத்துல இருந்து நீங்க கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன், உங்களுக்கு பதில் அளிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது பாருங்க. 5வது வசனம் சொல்லுங்க, நீங்க ஒருவேளை காத்திருக்கிறீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்க காத்திருக்கிறீங்கன்னு சொன்னா, அதே நம்பி இருக்கிறீங்கன்னு சொன்னா, வெறும் நம்பி இருந்தா மட்டும் போதாது. ஆண்டுடைய வார்த்தையை வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல நீங்க சரி பண்ணணுமோ. யோனாவும் நல்ல தீர்க்கதரிசி, ஆண்டவர் நம்பி இருக்கிற ஆண்டவருக்காக ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு போகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான். ஆனா பாருங்க, அவருக்கு வந்த சூழ்நிலையை பாருங்க. ஆண்டவரை விட்டு ஓடி போனான், ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போனான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போனா என்ன ஆகும்? ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம வேற ஒண்ணு செஞ்சா என்ன ஆகும்? சூழ்நிலை ரொம்ப மோசமா போகும், மரணம் நேரிடும். ஆண்டவர் உங்க கூட இல்லாதது போல ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனா அந்த ஆழத்துல ஒருவேளை நீங்க இருக்கிறீங்கன்னா கூட நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை ஆழத்தில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை எழுப்ப போதுமானவரா இருக்கிறார். யோனாவை ஆண்டவர் அப்படிதான் காப்பாத்தினார். இதே ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா வெறும் நம்பிக்கை மாத்திரம் போதாது. வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை வேணும். ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேணும். தானியேல் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். எரேமியாக்கு நேரம் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, 2ஆம் தரம் வருதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, அது நமக்கு வேண்டாம். யோனா தானியேல் போதும் நான் நினைக்கிறேன். சங்கீதம் 42:1-2 சொல்லியிருக்கு, பயங்கரமான குழியில் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி சொல்லி வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து அப்படின்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட சேற்றிலும் குழியில் இருந்தும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சூழ்நிலை உங்களுக்கு நீங்க ரொம்ப பாவத்தின் ஜீவத்துல ரொம்ப ஆழமா போயிருக்கலாம்.
ஒருவேளை ஆண்டவருக்குரிய காரியங்களை ஒழுங்கா செய்யாம இருக்கலாம். ஆண்டவர் வார்த்தையை கேட்டும் சில நேரங்களை நீங்க செய்யாம இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து தான் நானும் சொல்றேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டு உங்களை அந்த குழியிலிருந்து, அந்த ஆழத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லமுள்ள தேவனாக. அதுதான் சங்கீதம் சொல்லுகிறது பாருங்க. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக 7ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 137 சொல்லுது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்திலிருந்து கிருபையும் அவரிடத்திலிருந்து திரளான மீட்பும் உண்டு. எவன் தன் அக்கிரமத்தை எல்லாம் விட்டுட்டு, பாருங்க, யார் தன் அக்கிரமங்கள் பாவங்கள்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்றபடி நடக்கிறாங்களோ, நான் சொல்றேன் அவங்களுக்கெல்லாம் புதிய கிருபை உண்டு, கர்த்தரிடத்திலிருந்து மீட்பு உண்டு. சில நேரம் கிருபைகளை நம்ம போக்கடிக்கிறோம். சில நேரம் ஆண்டவருடைய கிருபையை நம்ம உணராத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனையை தந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை அளிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் ரொம்ப பாவத்துக்கு விழுந்துட்டேன், நான் திரும்ப வரவே முடியாது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் சொல்றேன், நீங்க பாவத்துல விழுந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப ஆழமா போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க அப்படி ஒருவேளை ஆழமா இருந்தாலும் பரவாயில்ல, ரியலைஸ் பண்ணுங்க. உணர்வுள்ள ஒரு இதயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நான் சொல்றேன், யோனா கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம ஒரு இடத்துக்கு போனாரு. அவர் மரணத்துக்கு நேராய் என்ன பண்ணாரு, போகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் எப்போ யோனா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரோ, கூப்பிட்ட உடனே ஆண்டவர் மீன் வயிற்றிலிருந்து யோனாவை என்ன பண்றாரு கொண்டு வரார். ஆண்டவர் என்ன நோக்கத்துக்கு யோனாவை அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு நேரம் என்ன பண்றாரு, திருப்பி ஆண்டவர் ஒரு வழியை ஆயத்த பண்ணி என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு. சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மரணத்துக்கிட்ட போயிட்டோமே, நம்மளை யார் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம். சில நேரம் ஆண்டவர் சில சூழ்நிலையில் ஏற்படுத்துறது எதுக்கு தெரியுங்களா, அந்த உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அக்கிரமத்தெல்லாம் ஆண்டவர் என்னை இருந்து எடுத்து போடும். அக்கிரமத்தோடு ஆண்டவர் முன்னாடி நிற்க முடியாது. அக்கிரமத்தோடு ஆண்டவருடைய சந்நிதியில் நம்ம இருக்கவே முடியாது, நான் சொல்றேங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவ ஜீவியத்தை விட்டுருங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையற்ற சூழ்நிலை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரை நம்புங்க, வார்த்தையை நம்புங்க. வார்த்தையை மட்டும் நம்பி இருக்கிறது இல்லை, வார்த்தையை நம்பி ஜீவியத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். யோனா ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்தாலும் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போறாரு. நான் சொல்றேன், இனி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் அநேக நேரங்களில் வருகிறது. ஆனா அந்த வார்த்தையை விட்டு விலகி எத்தனை தடவை நீங்க போயிருக்கிறீங்க? நீ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். எத்தனை தடவை என் வார்த்தையை உனக்கு நேரம், எத்தனை தடவை நான் அனுப்பி இருக்கிறேன். ஆனா அந்த உணர்வை நீ பெற்றுக்கொள்ளவில்லையே. இன்னும் ஒரு முறை கூட ஆண்டவர் என்ன பண்றார், அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். எரேமியாவுக்கு அப்படிதான் 2ஆம் தர ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உடைய வார்த்தையை நான் உனக்கு நேராய் அனுப்புகிறேன். இவர் சொல்றது என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையே நம்பி இருக்கிறேன். வார்த்தையை நம்பி இருக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்பி இருக்கிறது நல்லது. ஆனா அந்த வார்த்தையை நம்பி இருக்கிறவங்க வார்த்தையின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்படி நான் அப்படி பேசுறேன், நான் சொல்றேன் உங்களுக்கு. சில பேர் ரொம்ப ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி எல்லாமே செய்வாங்க. நான் கூட சில நேரம் ஆண்டவரை நம்பி தான் இருப்பேன். ஆனால் அந்த ரெண்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை சில நேரங்களில் செஞ்சு கொண்டிருப்பேன். சில அக்கிரமங்களை செய்வேன், சில பாவங்களை செய்வேன். ஆண்டவர் எனக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிறார். ஆண்டவர் ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்துகிறார். யோனாவுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சோ அது போல எனக்கு ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், ஆண்டவர் பிடிக்காமல் ஏதோ செய்கிறோம் போல, அதை நம்ம மாற்றிக்கொள்வோம். ஸோ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் கண்டிப்பாக ஒரு ரீசனுக்காக உண்டு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் ஒரு கொடுமையான சூழ்நிலைக்குள்ளே இருக்கலாம், பயங்கர ஆழமான ஒரு குழியில் இருக்கலாம். ஆனால் ஆழமாக இருக்கிற எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையும் மீட்பும் உண்டு.
யோனாவுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு மீட்பு கொடுத்தாரோ, டெஸ்டினேஷன் மாறி போனாலும் ஆண்டவர் அவருடைய மீட்பை தந்து நீங்க கூடும் பொழுது அவருடைய மீட்பை உங்களுக்கு அருளி, அவருடைய கிருபை உங்களுக்கு அருளி என்ன பண்ணுவாரு, நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு உங்களை கொண்டு செல்ல போவார். திரும்ப ஆன் ட்ராக்ல உங்களை கொண்டு வருவார். எப்போ ஆண்டவரை நீங்க கூடும்பொழுது. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேளாம நீங்க உங்களுடைய ஓன் காரியங்களை நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், here is another chance. உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய குழியில், எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்தில் நீங்க இருந்தாலும் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க சூழ்நிலையில மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கண்ணீரோடு ஒருவேளை நீங்க இருக்கலாம். என் சூழ்நிலை மாறுவதுக்கு ஒண்ணுமே இல்லையா, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் பாவத்தில் விழுந்துட்டேனேன்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். என்ன ஆண்டவர் விட்டுருவாரோ? இல்லை, உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு மீட்பு உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிருபை உண்டு. இவ்வளவு நாள் ஒருவேளை நீங்க கிருபை உணராம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிருபை உண்டு நிச்சயமாய். ஆண்டவர் உங்களுக்கு நேராக ஒரு மீட்பை கொண்டு வருகிறார். இந்த மாசத்துல சொல்றேன், கர்த்தர் ஒரு புதிய மீட்பை உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை நம்பி இருந்தா போதாது, வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தானியேலுடைய வாழ்க்கை எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருந்ததோ, எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்து உங்களை எதிர்த்து வருகிற எந்த பிரச்சனை, வியாதியா இருக்கட்டும், சூழ்நிலைகளா இருக்கட்டும், தேவையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், தானியேலை விடுவிக்க வல்லவராய் இருந்த தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். யோனாவை ஆழத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன் உங்களையும் மீட்டெடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நீ உங்களை பார்த்து சொல்றேன், விட்டுருங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டுருங்க. நமக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். நமக்காக தான் ஆண்டவர் அன்பு செலுத்தினார். நமக்காக தான் ஆண்டவர் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில மரித்தார். இன்றைக்கும் ஒரு முறை உங்களோடு கூட பேசுகிறார். நீ ஒருவேளை ஆண்டவரை நம்பின பிள்ளைங்களா இருக்கலாம், ஒருவேளை ஒரு காலத்துல ஆண்டவரை விசுவாசிச்சு கொண்டிருந்த பிள்ளைங்களா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் விட்டு ரொம்ப பின்வாங்கி ரொம்ப தூரம் போயிட்டு இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கும் ஆண்டவர் மீட்பு கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் மீட்பு கொடுக்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவருக்காக காத்துருங்க, ஆண்டவரை நம்பி இருங்க. வசனம் சொல்கிறது போல, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலாம் அதிகமா என் ஆத்துமாய் ஆண்டவருக்காக காத்திருக்கிறது என்று சொல்லி. எப்போ விடியும்னு ஒரு ஜாமக்காரன் காத்திருக்கணும், அது போல என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறார், ஆண்டவர் உங்களை சரி செய்கிறார். வழி மாறி ஒருவேளை நீங்க போய் கொண்டிருந்தா, யோனாவை போல வழி மாறி போய் கொண்டிருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. மரணத்துக்கிட்ட போயும் சில நேரம் கடினமான இருதயத்தோட நீங்க ஒருவேளை இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க இருதயத்தை மாத்தி கொள்ளுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமா உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுடைய கண்ணீர்களுக்கெல்லாம் உங்களுடைய மரண பாதையிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்க, எந்த வியாதியா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்து மீட்டெடுக்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணில் மூடி நாம ஜெபம் பண்ணலாங்களா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, தானியேலோடு கர்த்தர் இருந்தீங்க. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கர்த்தர் சூழ்நிலையில ஆண்டவரே அப்பா விடுவிக்க வல்லமுள்ள தேவனா இருந்தீங்க. இன்றைக்கு எங்களை விடுவிக்க, எங்க போராட்டத்திலிருந்து, எங்க அக்கிரமத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க, உடைய கிருபை அளிக்க நீர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, இதை தொலைக்காட்சி மூலமா பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே, அந்த ஜனங்களை கர்த்தர் நீர் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நான் ரொம்ப ஆழமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் ரொம்ப கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், ஒருவேளை நான் ரொம்ப யாருமே என்னை காப்பாற்ற முடியாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், நான் அவ்வளோ அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்னு சொல்லி யாராவது இருந்தாங்கன்னா, அப்பா இந்த நேரத்தில் அவங்க உங்களை நோக்கி கூப்பிடட்டும். கர்த்தர் அவங்க விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்காக நன்றி. இஸ்ரவேலே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கட்டும். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பி இருப்பதாக,
கர்த்தரிடத்திலிருந்து கிருபையும் அவரிடத்திலிருந்து திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கிருபையையும் மீட்பையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு. ஓ ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சான்ஸ் எங்களுக்கு கொடுங்க, அசட்டை பண்ணாதபடிக்கு. ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸை கொடுங்க. யோனா தவறான வழி போனாலும் கர்த்தர் ஆண்டவரே கிருபை அளித்து மீட்டு கொண்டு ஆண்டவரே மீட்டெடுத்து மகனை ஆண்டவரே திரும்பவும் உம்முடைய சித்தத்தில் நடத்தினீரே, அதுபோல இந்த பிள்ளைகளை நீங்க நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாகிலும் உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தட்டும். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உணர்த்துகிற காரியங்களை சரி செய்து கொள்ளுங்க. ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டுடைய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. God be with you. Amen.